சின்ன பொண்ணு வீட்டு வாசல்ல ஓசை போட்டு பிடிக்கிறேன்னா யார் தான் ஒத்துக்குவா? என்ன கீதா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? ஓசை போட்டு நீனு தானே பிடிக்க போற? ஓஹோ, சரோஜாக்கா வீட்டுக்கு பக்கத்துல தானே நீ இருக்க. ஒரு குழம்பு வாங்கணும், மிளகா பொடி வாங்கணும், அதுக்கு அவங்க தயவு வேணும்ல. அதுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ற. என்னது குழம்பு தருவாங்கன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிடக்கனா? எனக்கு என்ன குழம்பு வைக்க விதி இல்லாமையா போய் கிடக்கு? எதுக்கு வசந்தி இப்படி மண்டக்கரமா பேசிக்கிட்டு இருக்க? வாயை மூடிக்கிட்டு இரு. எவளாவது ஒத்துக்குவாளா? பைப்ல இருந்து ஓசை போட்டு வீட்டுல வச்சு பிடிக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்குற மாட்டாங்க. நீங்க புதுசா ரூல்ஸ் எல்லாம் போடாதீங்க. இங்கேயே புடிச்சிட்டு போங்க. இந்த பைப்படிக்கு வரவே எரிச்சலா இருக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் நயி 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 நயின்னு பைப்படிக்கு வந்தோம், 4 குடத்தை புடிச்சோம், போனமான்னு இருக்கமா. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டைதே. ஏ ராணி அக்கா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம். எம்மா என்னத்தையாவது பண்ணி தொலைங்கம்மா. எங்களுக்கு ஒரு 4 குடத்தை விடுங்க, நாங்க புடிச்சிட்டு போய் தொலைறோம். சரி சரி, நீங்க புடிங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏ வசதி அக்கா, என்ன இப்படி நிக்கிற? அந்த ஓசை எடு, பைப்படியில குத்துவோம். இந்த எடுக்கறேன்டி. நீ ஓசை இந்த பைப்படியில குத்து பாப்பா. நான் போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப தான் கிடந்து ஆடுறவே. எங்க குத்துடி பாப்போம், குத்து. நீ கண்ணை திறந்து பாரு. என் வீட்டு வாசல் வரைக்கும் ஓசை கொண்டுதே போவேன். எங்க வீட்டுக்கு ஓசை கொண்டு போனா உனக்கு என்ன வலிக்குது? இங்க பாருடி, ஓசை வச்சு தண்ணிய புடிச்சினா தண்ணிய மட்டுமா புடிப்ப? வீட கழுவுவே, வாசல கழுவுவே, மரத்துக்கு ஊத்துவேன்னு சொல்லுவே, அப்புறம் புருஷன் குளிக்கணும் சொல்லுவே, அப்புறம் மாமியார் குளிக்கணும் சொல்லுவே. அப்படியே வனமால தண்ணி போகும். இங்கே பாரு சரோஜாக்கா, நான் பிடிக்க வேண்டிய 10 குடத்துல இருந்து வீட்டை கழுவுவேன், வாசல கழுவுவேன், என் மாமியார் கழுவுவேன், இல்ல எருமா மாட்டை கூட கழுவுவேன். உனக்கு என்ன? இன்னைக்கு விடக்கூடாது. இவ்வளவு பேசி நான் ஓசை மாட்டாம தண்ணி புடிச்சேன்னா எனக்கத்தையும் அசிங்கம். எடு வசந்தியக்கா அந்த ஓசை. இவங்க கொஞ்ச நாளா இப்படியே ராப் கார்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இவ ஊருக்கு நாட்டாம மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி பேசிக்கிட்டே கிடக்காங்க. இங்க பாருடி, நான் ஒண்ணு தேவையில்லாம பேச கிடையாது. நீங்க தான் காலையில இருந்து வம்பிழுத்துக்கிட்டு கிடக்கீங்க. நீங்க ரொம்ப ஓவரா படம் காட்டாதீங்க. வாயை மூடிக்கிட்டு இருங்க. அடியே, ஒரு பெரிய மனுஷின்னு பார்க்காம என்னமோ படம் கிடம் சொல்லிக்கிட்டு கிடக்குறத கையில அம்பிட்டு அவ்வளவுதே. நீங்க இப்படி பேசினா நாங்கெல்லாம் பயந்துருவோம் நான் நினைக்கிறீங்க? அதெல்லாம் நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். ஆமா, நீ ஊரையே விட்டவே நீ பயப்படுற. போடி என்கிட்ட. நீ ஓவரா பேசாத. திருட்டு தண்ணியை புடிச்சிட்டு உனக்கு எவ்வளவு இழத்தாலும் ஆத்தாடியோ, ஒரு மனுஷிய போட்டுக்கிட்டு என்ன வரத்து வராளுக. இவளுக்கு எப்பயுமே இப்படித்தான் பண்ணுவாளுக. எல்லாம் ஒண்ணு ஓடிக்கிட்டு ஒரு ஆளையே டார்கெட் பண்ணுவாளுக. இவெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு நாங்க என்ன பயப்படுவோமா? அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டி. நீங்க எல்லாம் பேசினா நான் பயந்து ஓடிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஓட மாட்டேன்டி. சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும். பன்னிக தான் கூட்டமா வரும். நான் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேனே. என்னதான் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். ஓசை போடுங்க, இன்னைக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு. கைப்படியில ஓசை போட்டீங்கன்னா ஓசை துண்டு துண்டா நறுக்கி நான் போடல பாரு. என்னது ஓசை நறுக்கி போடுவீங்களா? எங்கிட்ட ஓசை இருக்கு, உங்ககிட்ட ஓசை இல்ல. இல்ல அந்த பொறாமையில தானே இப்படி பேசுறீங்க. ஆமா, பொறாமை பொங்கி தீக்கிறேன். போடி என்கிட்ட. ஆமா, பின்ன என்ன? ஓசை வச்சு எங்க வீடு வரைக்கும் தண்ணியை வர வைப்போம்ல, அந்த பொறாமை தான் உங்களுக்கு. அட போடி, பொறாமைப்பட்டு உன் காசு பணத்தையும் பங்களாவையும் எழுதி வாங்க போறேன். இப்படி ஒரு நினைப்பு இருக்கோ உங்களுக்கு? அட போடி கிறுக்கு மெண்டலு. உன்கிட்டலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. உன்கிட்ட என்ன சொந்த வீடா இருக்கு? வாடகை வீட்ல இருந்துகிட்டு இந்த ஆட்டம் போடுறியேடி. இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. அதை விட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மண்டையை உடைச்சு போடுவேன் பாத்துக்குங்க. என்னது, என்னையவே மண்டையை உடைப்பியாடி நீ? அட ஆத்தே, என்ன குத்து குத்திட்டா? அடியே, என்னையவே அடிச்சு புட்டியாடி நீ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. சும்மாவே விட மாட்டேன். அடியே சின்ன பொண்ணு, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பெரியவங்களும் மரியாதை இல்லாம இப்படி அடிக்கிறது? ராணி அக்கா, உங்க வேலைய பாருங்கக்கா. சின்ன பொண்ணு எல்லாம் கரெக்ட்டா தான் பண்றா. அடியே வசந்தி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. இப்படியே துண்டி துண்டி விடுறது. ஏ ஆத்தே, குட்டை கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு என்னமா வயித்துல அடிக்குது? ஏ டோப்பா மண்டை, இத்தனையோண்டா இருந்துகிட்டு என் வயித்துலயே மிதிக்கிறியா நீ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு. அடியே சின்ன பொண்ணு, சும்மா இருடி. இப்படி பைப்படியில வச்சிட்டு பெரிய பொம்பளை இந்த அடி அடிக்கிறியே, சும்மா இருடி. ஏ சரோஜாக்கா, நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதானக்கா. ஏக்க இந்த ஆட்டம் போடுறீங்க? இப்படி சண்டை ஓட்டுக்கிட்டே கடந்தா இந்த பைப்படிக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குதுமா. சை. ஏ ராணி அக்கா, வியா வியா வியான்னு கத்திக்கிட்டு கிடக்கியே. நின்று தண்ணிய பிடிக்கிறனா புடிங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. எம்மா, ஓசை போட்டு தண்ணிய பிடிப்பீங்களோ இல்ல பைப்பையே புடிங்கிட்டு போய் உங்க வீட்டுக்குள்ள வப்பீங்களோ? நீங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க, நான் போறேன். இவங்க சும்மா கிடக்க மாட்டாங்க. சும்மா சும்மா நீட்டிக்கிட்டு போறதுன்னா போக வேண்டியதானே. இது என்ன தண்ணி பிடிக்கிறலக்கா இல்ல மீன் மார்க்கெட்டான்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஏய் ஏய் டோப்பா மண்டை, உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். இந்த டோப்பா மண்டையை பிச்சு எறியாம நான் விட மாட்டேன். அடியே அடியே, என் தலையில வச்சு பாருடி. கைய உடைச்சு போட்டுருவேன்.